அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே உபாகமம் 28:12 கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார் என்று. கர்த்தரிடத்தில் இருக்கிறது எல்லாமே நல்லது தான். ஆனாலும் அழுத்த திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது தமது நல்ல பொக்கிஷசாலை என்று. அவர் சொன்னது தான். அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் அத்தனையுமே சந்தேகத்துக்குரியது ஒன்றுமே கிடையாது. அத்தனையுமே நம்பக்கூடியது தான். தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்பலாம். அப்போ இன்றைக்கு என்ன நாள்னா வாரத்தின் முதல் நாள். அப்போது இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு அல்லது தனியாகவோ அல்லது ஒரு குழுவாகவோ இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்காக உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட திருச்சபைக்கு செல்லுங்களேன். அங்கே என்ன நடக்குன்னா, உங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்கிறார்னா காத்திருக்கிறார். அவர் தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய அந்த காரியத்தை வானத்தை என்ன செஞ்சார்னு திறந்து வச்சிருக்கிறார். அப்படின்னா ஆவிக்குரிய பூமிக்குரிய சகலவிதமான நன்மைகளும் உள்ளடக்கின அந்த பொக்கிஷசாலை இன்று உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. அப்போ இன்றைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு செல்லும்போது அங்கே அந்த நல்ல பொக்கிஷசாலைக்குள்ளிருந்து தேவ பிரசன்னம் வெளிப்படும், தேவ மகிமை வெளிப்படும், தேவ வார்த்தை வெளிப்படும். வாழ்வளிக்கும் வார்த்தை அது. உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வார்த்தை அது. உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுத்து இதுதான் வழி என்று சொல்லக்கூடிய நல்ல வார்த்தை நாளைக்கு அல்ல, இன்றைக்கு உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. உங்களுக்காக தேவன் அந்த வானத்தை, அந்த நல்ல பொக்கிஷ சாலையை திறந்து வச்சு காத்திருக்கிறார். நீங்கள் போங்க. நிஜமாக நான் சொல்கிறேன், திரும்பி வரும்போது அந்த பொக்கிஷ சாலையை பெற்றுக்கொண்டவர்களாய்த்தான் திரும்பி வருவீர்கள். ஆகவே எந்த விதத்திலும் இந்த நாளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களுக்கான வானத்தை திறக்கப் போகிறார். உங்களுக்கான எதிர்காலத்தை குறித்தான தெளிவு இன்றைக்கு கிடைக்கப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிச்சயத்தை இந்த நாளில் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் பிடிக்க வேண்டியதை பிடிக்க போகிறீங்க, பெற வேண்டியதை பெற போகிறீங்க. உங்களுக்கு தேவையான நன்மைகள் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீங்க. ஆகவே எந்த விதத்திலும் இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. எப்படியும் ஆராதனைக்கு போங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிற அந்த நல்ல பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக நீங்கள் வீடு திரும்ப போகிறீங்க. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் ஆராதனைக்கு போவதற்கு நீங்களே தடையாக இல்லாமல், உங்களுக்கு நீங்களே தடையாக இல்லாமல் நீங்கள் எப்படியாவது ஆராதனைக்கு செல்லுங்கள். அங்கே கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிற சகல நன்மைகள் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு திரும்பி வாருங்க. பரலோக பிதாவே, எங்களுக்காக உங்களது நல்ல பொக்கிஷ சாலையை ஆண்டவர் எங்களுக்காக திறந்து வச்சிருக்கிறீங்கப்பா. நாங்கள் போனால் போதும், நாங்கள் திரும்பி வரும்போது வெறுமையாக அல்ல, அருமையாகவே வருவோம், மேன்மையாகவே வருவோம். அப்படிப்பட்ட நல்ல உயர்வின் அனுபவத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்காக இந்த வாரத்தின் முதல் நாள் கொடுத்து எங்களை திருப்திகரமாக அனுப்ப போகிற தயவுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே ஆராதனைக்கு சென்று அபிஷேகத்தில் நிறைஞ்ச ஆவியில் இன்னும் வளர்ந்து கனி கொடுக்கட்டும். ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.